பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 24ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 2 verse 1. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் பெந்தேகோஸ்தே நாள், டே ஆஃப் பென்டிகாஸ்ட் என்று சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு அவர் உயிரோடு எழும்பி 50வது நாளை நாம் பென்டிகாஸ்டல் சண்டேவாக கொண்டாடுகிறோம். இந்த பென்டிகாஸ்டல் சண்டே எப்படி உருவானது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் எல்லாரிடத்துலையும் அவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, எருசலேமிலே காத்திருங்க, தரித்திருங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்கள் தரித்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரியே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 120 பேர் மேல் வீட்டு அறையில் என்ன செய்தார்களாம், அவர்கள் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அநேக சீஷர்கள், மரியாள் போன்ற அநேகர் அந்த இடத்துல தரித்திருந்தார்கள். அப்போ பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது என்ன நடந்துச்சு, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் அது நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ அருமையா இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அந்த 120 பேர் மேலேயும் ஆவியானவர் இறங்கி வந்ததை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு இருந்தார்களாம், ஒரே இடத்துல கூடி இருந்தார்கள். ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னபடியே அவங்க தரித்திருந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த பெண்டெகாஸ்டல் டே வந்தபோது ஆவியானவர் பலமாய் அவர்கள் மேலே இறங்கினார். எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய நாமத்தை துதித்தார்களாம். அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்களாம், அதுக்கப்புறமா நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையில் அவர்கள் பேசுகிறதை கேட்டு கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்ம அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? அங்கே அநேக விதமான ஜனங்கள், பல பாஷைக்கார், எகிப்தியர் இருந்தாங்க, அரபியர்கள் இருந்தார்கள். அப்போ பாருங்க எப்படி எல்லாரும் பேசியிருப்பாங்க. எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்களாம். அப்போ பேதுரு எழும்பி சொல்லுகிறாரு, அவங்கள பார்த்து உரத்த சத்தமா, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்து ஏறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரன் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் காண்பார்களே. யோவேலுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் நம்ம அதே அனுபவத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்துகிற ஒரு பென்டிகாஸ்டல் மூமெண்ட்ஸில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஜீசஸை நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியல, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து போயிருக்கிறார். எப்போதும் நம்மோடு தங்குகிற ஒரு ஆவியானவர், தேற்றரவாளனாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர். ஹல்லேலூயா. சகல சத்தியத்துக்குள்ளோ நம்மை நடத்துகிற அந்த தேவ ஆவியானவர் நம்ம மேலே பலமாக இறங்கி வந்து கிரியை செய்கிற அருமையான நாட்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் அதிகமாய் வாஞ்சித்து அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம பரிசுத்தமாய் வாழவும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய விருப்பத்தின்படி நம்மை நடத்துவார். வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆவியானவருக்கு அநேக வரங்கள் இருக்கிறத பார்க்கிறோம்.
அநேக கனிகளையும் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஜனங்கள் அந்த கனிகளிலே வளரவும் கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமேன். ஆகவே இந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்ம அளவில்லாமல் நம்ம பெற்றுக்கொள்ளணும். இது ஏதோ ஒரு ஒரு குறிப்பான ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு தான், பென்டெகாஸ்டல் பிலீவர்ஸுக்கு தான் இது, பென்டெகாஸ்டே சர்ச்சுக்கு போனால் தான் அப்படின்னு இல்லை பிரியமானவர்களே. பெந்தேகோஸ்தே என்பது ஒரு நாள். அந்த நாள் வந்த பொழுது அங்கே காத்திருந்த எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள். ஆமேன். இது ஒரு சர்ச் டாக்டரின் இல்லை, இது ஆண்டவர் நம்மளுக்கு வேதத்தில் எழுதி கொடுத்த ஒரு சத்தியம். இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர். நம்ம காத்திருக்கும் போது, ஒருமனப்பட்டு காத்திருக்கும் போது, ஆண்டவரே பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும், நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி காத்திருந்தா நிச்சயமா நம்மளை தேவன் நிரப்புவார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்களெல்லாம் யாரும் பயப்படவே இல்லை. நல்ல தைரியத்தோடு என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை பிரசங்கித்தார்கள், சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். எல்லா இடமும் ஓடி ஓடி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அதை நிமித்து அவங்க சிறைச்சாலைக்கு போனாங்க. சிலர் மரணத்துக்கு எதுவாக கூட அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆனாலும் அவங்க ஆண்டவரை மறுதலிக்கவே இல்லை. பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம கர்த்தருக்காக இன்னும் எழும்ப தேவன் கிருபை செய்கிறார். ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரும் நம்ம தாகத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிச்சயமா கர்த்தர் நமக்கு அதை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?